சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் பேசப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையில பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு கிடையாது, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் பல கட்சிகளால பல பொதுமக்களால முன்வைக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு அந்த போராட்டங்கள் போச்சு அப்படின்னு சொன்னா, சட்டமன்றம் கூடக்கூடிய நேரத்தில் எதிர்கட்சியினராக இருக்கக்கூடியவங்க யார் அந்த சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகங்களை போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள வந்தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மால்கள் எல்லாம் இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. இதை தொடர்ந்து ஏராளமான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்ததற்கு பிறகுதான் மக்கள் அந்த ஒரு விஷயத்துல இருந்து இன்னைக்கு திசை மாறி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு திருப்பியும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அதே மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேறொரு கல்லூரியில நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சென்னை ஐஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சென்னை ஐஐடி பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தவங்க பொங்கல் நேரத்தில் காலேஜுக்குள்ள இருந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு பேக்கரிக்கு டீ குடிக்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கிறாங்க. அந்த கடையில் உட்காந்து டீயும் குடிச்சிருக்கிறாங்க. குடிக்கக்கூடிய நேரத்தில் அதே பேக்கரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நார்த் இந்தியன், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த ஒருத்தர் அங்க இருந்த பெண்களை ஒரு மாதிரி பார்வையால பார்த்துருக்கிறாரு. இதை தொடர்ந்து அங்க இருந்த பெண்கள்ல ஒரே ஒரு கல்லூரி மாணவி கிட்ட மட்டும் அவர் மிஸ்பிஹேவ் பண்ணதா சொல்லப்படுது. இதனால பாதிக்கப்பட்ட அந்த மாணவி தன்னுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் உடனே அந்த ஒரு விஷயத்த சொல்லி நபரை அந்த இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க. அவரை பிடிக்கிறதுக்கு பொதுமக்களும் ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப அவர் அந்த இடத்துல சிறை வைத்து இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலிருந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அபிராமி நகரில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கும் இந்த ஒரு புகார் போயிருக்கு. உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த கல்லூரி மாணவி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அந்த நார்த் இந்தியன், அதாவது அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த நபரை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி அவரை 14 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வச்சு இவருக்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களா, இந்த ஒரு விஷயம் அவர் எதனால செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட அந்த ஒரு நபர் மேல பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம சென்னை ஐஐடி பல்கலைக்கழகம் என்ன அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு காலேஜ்ல படிக்கக்கூடிய மாணவிக்கு எதிராக இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த காலேஜ் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாணவிக்கு அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அண்ணா பல்கலைக்கழகம் சொன்னது மாதிரியே ஐஐடியில படிக்கக்கூடிய மாணவிக்கு இந்த ஒரு பிரச்சனை நடந்தனால சென்னை ஐஐடி பல்கலைக்கழகம் அவங்க சில அறிவிப்புகளை செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணோட படிக்கக்கூடிய பல பெண்களும் சேர்ந்து தான் அந்த பேக்கரிக்கு போய் டீ குடிக்கவே போயிருக்காங்க. இவங்க காலேஜ் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய கடைகளுக்கு போல காலேஜுக்கு வெளியில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய கேம்பஸ்ல ஒரு பில்டிங்க்கு பக்கத்துல நடந்ததா பேசப்பட்டதுல, அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி காலேஜுக்குள்ள எல்லாம் நடக்கல, அது காலேஜுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ரோட்ல தான் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, கைது செய்யப்பட்ட அந்த ஒரு வடமாநிலத்து இளைஞருக்கும் ஐஐடி பல்கலைக்கழகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில ஐஐடி பல்கலைக்கழகம் முழுக்கவே சிசிடிவியால நாங்க பாதுகாத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் தான் ஆனனால இவ்வளவுதான் இது சம்பந்தமான தகவல்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனைக்கு பிறகு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல்வேறு புதிய சட்டங்களை இயற்றினார். ஏற்கனவே பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற சட்டத்துக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக பல்வேறு கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில சட்டங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இயற்றிருக்கிறாங்க. என்னென்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, அந்த மசோதா இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டவும் செஞ்சிருக்கு. அப்ப என்னென்ன மாதிரியான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, சிறுமிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையில யாராச்சும் ஒருத்தவங்க ஈடுபடுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனையில இருந்து மரண தண்டனை வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஆசிட் அட்டாக் குற்றத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஈடுபடுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனையில இருந்து வாழ்க்கை முழுக்க சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு தண்டனை விதிக்கப்படும். அதே மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க தேவையே இல்லாம ஒரு பெண்ணை ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய சட்டத்தை இயற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பெண்களோட கண்ணியத்தை அவமதிக்கக்கூடிய வகையில யாராச்சும் ஒருத்தவங்க செயல்படுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் யாராச்சும் ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை விஷயத்துல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ரகசியங்களை உடனே பல நபர்கள் ஷேர் பண்ணுவாங்களே, இந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய இந்த தெருவை சார்ந்த இந்த குடும்பத்தை சார்ந்த இந்த பெண்மணிக்கு தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோசியல் மீடியால பல நபர்கள் ஷேர் பண்ணுவாங்க. நியூஸ் சேனல்ஸும் அவங்களுடைய டிஆர்பிக்காக உடனே அந்த பெண்ணினுடைய அடையாளம்லாம் என்ன, அந்த பெண் யாரு அப்படின்னு போட்டோ போட்டு உடனே வெளிப்படுத்துவாங்களே.
இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணிடக்கூடாது, பெண்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படணும், அந்த பெண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை பாதுகாக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு நடந்த இந்த கொடுமை வெளியில வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அந்த பெண்ணினுடைய அடையாளம் போயிடக்கூடாது. ஒருவேளை யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பெண்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல சட்டங்களை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஏற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுடைய வழக்குகளை விசாரிக்கிறதுக்காகவே தனிப்பட்ட முறையில் பல்வேறு நீதிமன்றங்களை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கட்டமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஒரு பிரச்சனையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தகவல்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பதிவு செஞ்ச எஃப்ஐஆர் லீக் ஆச்சுல. அப்போ இந்த ஒரு வழக்கிலையும் காவல்துறை அதிகாரிகளால் எஃப்ஐஆர் போடப்பட்டாலும் இது காவல்துறை அதிகாரிகளால் லீக் பண்ணப்படலை, தொழில்நுட்பத்தின் காரணமாகவும் லீக் செய்யப்படலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனையா பேசப்பட்டது ஒரு பெண்களுடைய அடையாளத்தை காவல்துறை அதிகாரிகள் வெளியில விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. அப்ப இந்த இடத்துல அந்த மாதிரியான தப்புகள் எதுவுமே நடக்கல, காவல்துறை அதிகாரிகள் பெண்களுடைய ரகசியத்தை ரொம்பவே பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, பொங்கலுக்கு முன்னாடி தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிக்கு இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்து அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு பல பொதுமக்கள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அரேபிய நாடுகளில் வழங்குறது மாதிரி அவங்களை நடு ரோட்ல வச்சு வெட்டணும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல பொதுமக்கள் அவங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். அப்போ பொங்கலுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி, பொங்கலுக்கு பின்னாடி ஐஐடி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக காலேஜ் படிக்கக்கூடிய பெண்களுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சிறுமிகளுக்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னு சொன்னா குற்றத்தில் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஒருத்தருக்கு ரோட்ல வச்சு சுடணும், இல்லாட்டி ரோட்ல வச்சு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனைகள் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி ஏராளமான கருத்துக்களை பல நபர்கள் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, நீங்க வெளியில இருக்கிறீங்க பெண்களா இருக்கிறவங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா நீங்க எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சாலும் சரி, இல்ல நான் உமன்ஸ் காலேஜ்ல தான் படிக்கிறேன், என் இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க உறுதியா நம்பினா கூட சரி, உங்களுடைய பாதுகாப்புக்காக உங்களுடைய கையில ஒரு பெப்பர் ஸ்ப்ரே மாதிரியோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் உங்களால அந்த இடத்துல உடனே தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரியான பொருட்களை கையில வச்சு உங்களை நீங்க தற்காத்துக்கோங்க. இதை பார்க்கக்கூடிய நீங்க அதிகமா காலேஜ்ல படிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.